கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 143 8வது வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், இடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது இப்படியாக கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். நாமளும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், உம்முடைய கிருபையினால் நான் உம்மை நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நான் போக வேண்டிய பாதைகளை, சூழ்நிலைகளை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இது ஒரு காலை ஜெபமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நோக்கி பார்க்க வேண்டும். நாம் அவருடைய கிருபையை நாம் கேட்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய நம்பி வாழ்கிறவர்களாகவும், அவரை நம்பும் பொழுது நான் நடக்க வேண்டிய என்னை காண்பியும் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் நாம் வழிகளை, நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் காண்பிக்கிற தெய்வம். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என் ஆத்மா உம்மையே நம்பி இருக்கிறது. நீங்கள் நானும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கிருபை மட்டுமல்ல, அவரை நம்புகிறது மட்டுமல்ல, அவருடைய வழியை அவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது நம் ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோமா? இல்லாவிட்டால் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் ஆத்மாவை எதன் மேல் நாம் வைக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுப்பது தான் நல்லதான ஒரு காரியம். நாம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுவிட்டு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் உயர்த்தாமல் வேறு ஏதாவது ஒரு காரியத்திலே அதற்கு இணையாக நாம் வைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை காண முடியாது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, கிருபை மட்டுமல்ல, நான் உம்மை நம்புகிறது மட்டுமல்ல, உம்முடைய வழியிலே நடக்கிறது மட்டுமல்ல, என் ஆத்மாவை உம்மிடத்திலே உயர்த்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிறதான, வாசிக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய கிருபை நமக்கு வேண்டும். அவரை நம்புகிற வாழ்க்கை வேண்டும். அவருடைய வழியிலே நடக்கிற வாழ்க்கை வேண்டும். ஆனால் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆத்மா அவரை மாத்திரம் நம்பியிருக்க வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலே நம்முடைய ஆத்மா சரணடைய வேண்டும். அவரோடு கூட நாம் வாழும் பொழுது நாம் கேட்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக கிருபையும், அவரை நம்புகிறதும், நடக்க வேண்டிய வழியும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு பகுதியாய் அது மாறும். இதை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய கிருபையை மட்டுமல்லப்பா, உம்மை நம்புகிறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வழியிலே நடக்கிறது மட்டுமல்ல, ஆத்மாவை நீ கர்த்தாவை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவாக, உலகத்துக்கு பின்னாடியோ வேறு எதுக்கு பின்னாடியோ அவர்கள் போடிடாதபடி ஒவ்வொரு ஆத்மாவும் உம்மை தேடி வருகிற வாழ்க்கையாக நீங்கள் மாற்றுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.